நீர்தான் ஜாக்சன் துரை என்பவரோ நட்புறவு நாடியதாக அறிந்தேன். அதை விரும்பியே நானும் வந்தேன். கற்றுக் கொடுப்பது எங்கள் தமிழினம், நீ கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவியலும். பேட்டி கொடுப்பவர்கள் நாங்கள், இல்லாவிட்டால் நீ இந்த நாட்டிற்குள்ளே நுழைந்திருக்க முடியாது. இன்னும் ஒழியாது, எல்லாம் உடன் பிறந்தவை. என்னவென்று எண்ணிக்கை தெரியாத குற்றம். எனக்கா எண்ணிக்கை தெரியாது, நான் முடித்தவனை சொல்கிறேன் கேள். முன்னிலத்தில் வெளிச்சலுக்கு கிருஷ்டி கொடுத்தவர்களை, எங்கள் பேரரசுக்கு கீழரசாய் இருந்த துறைக்குழும் செலுத்தவர்களை, வெகுநாளும் வெளிக்குழும் செல்லவில்லை. இந்த வாட்டிக்கெல்லாம் வட்டியும் செலுத்தவில்லை. கிஸ்தி, திரை, வரி, வட்டி, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி? எங்களோட வயலுக்கு வந்தாயா? நாற்று நட்டாயா? நீர்வாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா? களை விரித்து பறித்தாயா? இல்லை அங்கு குந்தி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? இல்லை மாமானா மச்சானா? மானம் கெட்டவனே, யாரை கேட்கிறாய் வரி? எதற்கு கேட்கிறாய் கிஸ்தி? போரடித்து நிற்குவிக்கும் மேலை நாட்டு உழவர் கூட்டம் பறையீரின் உடல்களை போரடித்து தலைகளை நெல்மணிகளாய் குவித்து விடும் ஜாக்கிரதை. நீ அனுப்பியால் மிகவும் புத்திசாலி. என்னை கைது செய்யும் நோக்குடன் எவனும் அந்த பக்கம் தலை காட்டியதில்லை. எங்கள் பெருமை அறிந்தவன் அவன். அடே, இப்படி ஒரு கடிதம் எழுதுவதற்கு இதுவரை எவனுக்கும் துணிவு வந்ததில்லை. இப்படி ஒரு கடிதத்தை எழுதிவிட்டு எல்லும் முன்பாக நிற்கும் முன்னை கொள்ளாமல் விடுவது என் குற்றம். துடிக்கிறது மீசை. நட்பு நாடி வந்த உறவு அடக்கு அடக்கு என தடுக்கிறது. என்ன மீசையை கொடுக்கிறாயா? அது ஆபத்தின் அறிகுறி. உன்னை சிறைபிடிக்க பரச்சொல் பார்க்கலாம். மானம் மடிந்து விடவில்லை, மடிந்து விடவில்லை, மானம் மடிந்து விடவில்லை. மனத்தமிழில் மடியில் கை வைத்த உன் தலை உருண்டு போகட்டும். ராமநாதபுரத்தை விட்டு வெளியேறிய கட்டணவன் வழியில் ஆங்கிலேயர் வழியாக வசூலித்து பக்கம் செய்து வைத்திருந்த நெல் மூட்டைகளை கைப்பற்றி மக்களிடம் ஒப்படைக்கிறார். இதில் நடந்த போரில் சிலர் கொல்லப்படுகிறார்கள். இதனால் கோபம் கொண்ட நெல்லை கலெக்டர் லூசிங்கன் கட்டணங்களை எதிர்த்து போகிறார். மேஜர் பானர்மேன் தலைமையில் அனுப்பினார். அப்பொழுது பாண்டாங்குறிச்சி மக்கள் திருச்செந்தூர் திருவிழா காண சென்று விட்டார்கள். இது விஷயம் எட்டபுரம் பாளையக்காரர் எட்டபுரம் பானர்மேன் அறிவு கொண்டு பாண்டாங்குறிச்சியை முற்றியிருக்கிறார். இதோ காட்சி. வெற்றி வடிவேலனே, சக்தி மைபாலனே, வீரம் விளைத்த குகனே. பிரபு, ஆபத்து ஆபத்து. இரவோடு இரவாக பானர்மேன் படையெடுத்து வருகிறார். எட்டப்பன் உழவு கூறினார். பாஞ்சாலங்குறிச்சி மக்கள் திருச்செந்தூர் போயிருப்பார்கள். முருகா, செந்தில்வாழ் செல்வக்குமரா, அமுதும் நஞ்சும் ஒரே இடத்தில் தான் விளைகிறது. அழகும் விஷமும் அதுபோலத்தான். கட்டபொம்மனும் எட்டப்பனும் ஒரே மண்ணில் பிறந்தவர்கள். சரி, போர் முரசு கொட்டட்டும், கோட்டை கொத்தளங்கள் காவல் வலுப்பெறட்டும், திருவிழா காணச் சென்ற மரவர் கூட்டம் உடன் நாடு விரும்பட்டும். நரிப்பட்டாளம் வேங்கைகளை நோக்கி நாடி வருகிறது. பார்த்து விடுவோம் ஒரு கை. போர், வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல், போர் போர். போருக்கு செல்வதற்காக கட்டபொம்மன் தன் மனைவி சக்கரமாவிடம் விடைபெறும் காட்சி. கீழ் வானிலே செந்நிற பிளம்புகள், சுட்டரிக்கும் செங்குடர். அந்த வட்ட ஒளியின் பெயர் சூரியன். அதுதான் நீ நெற்றியிலே இடும் வட்டமான ரத்தம் நிறை பொட்டு. பரவனுக்கு முக்கன், அது தேவையில்லை வீரனுக்கு.
இந்த வெற்றி வலு ஒன்று போதும் தேரை ஓட்ட அவர்கள் மீது வேலை பாய்ச்ச. அதனால் விளைவந்த கேள் செக்க வானம் போல் செப்பு தகரடித்து செப்பலிடப்பட்ட தரை போல் மாணிக்க கரை கட்டி மரகத தூண்கட்டி மத்தியிலே நெருப்பாற்று வெள்ளத்தை ஓடவிட்ட அழகு போல் எதிரியின் உடலில் இருந்து ரத்தம் குமுகுமு என வெளியேறி எங்கும் நிறைந்த பொருளாய் நம் ஏற்றமிகு செயலாய் களத்திலே காணப்போவது வீரம், அதனால் விளையப் போவது வெற்றி. அதுதானே உன் ஆசை, அதுதானே உன் ஆசை ஜக்கம்மா. என் கணவர் போச்சென்று எத்தனை சிரமப்பட வந்தார் என்று எண்ணி காணாமோ அது ஒரு மணி கொண்டு போய் வெள்ளை காற்றிலே போட்டு அதில் எழுத்து வாய்த்து அதை எருவாக்கி செங்கல் காற்றில் விழித்து நாட்டை செழிப்பாக்கு என்று நாட்டையும் சிறக்க வேண்டும். ஜக்கம்மா, பலே ஜக்கம்மா, நீ கணவனை போருக்கு அனுப்பும் விதம் பரணி பாடக்கூடியது, பரணி பாடக்கூடியது. வருகிறேன். வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல். ஆட்சி நான் முதல் கட்ட போரில் கட்டபொம்மனின் தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் வெள்ளையர் படை தோற்று பின்வாங்கியது. இரண்டாம் கட்ட போரில் கடவுளுக்கு வீரகி வண்டிகள் கொண்டு வந்து போரிட்டார்கள். வீரகிகளின் தாக்குதலை சமாளிக்க முடியாத பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை அகர்ந்தது. கட்டபொம்மனும் அவர் தம்பி மும்முறையின் கோட்டையை வெளியே தப்பித்து புதுக்கோட்டை அருகில் உள்ள திருமயம் காட்டில் நுழைந்திருந்தனர். கலெக்டர் லூசிங்கர் உத்தரவை ஏற்ற புதுக்கோட்டை மன்னர் தன் வீரர்களை கொண்டு கட்டபொம்மனை கைது செய்து கொள்ளையர்கள் ஒப்படைத்தனர். யாரப்பா நீங்கள்? புதுக்கோட்டை மன்னரின் வீரர்கள். கலெக்டர் லூசிங்கர் உத்தரவின்படி உங்களை கைது செய்ய வந்திருக்கிறோம். மலை, நல்லவர்கள் நினைப்பது ஒன்றுதான் நடப்பதில்லை தமிழ் திருநாட்டில். எட்டப்பன் ஒருவன் தான் இருக்கிறான் என்று நினைத்தேன். அவன் நல்லவன் என்பதை காட்டிவிட்டார் எனது அருமை நண்பர் ராஜ ராஜ ராஜாதி ராஜ ஸ்ரீ விஜய ரகுநாத தொண்டைமான். சரி, வாருங்கள், உங்களது மன்னரிடம் சென்று எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து விட்டு செல்வோம். மன்னர் உங்களை சந்திக்க விரும்பவில்லை. அலே, அந்த அளவிற்கு உணர்ச்சி இடம் கொடுத்திருக்கிறார் உங்கள் மன்னர். தமிழன் மானம் மடிந்து விடவில்லை என்பதற்கு சான்றாக உணர்ச்சிக்கு ஒரு இடம் கொடுத்த உன் மன்னருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க மன்னர். வாருங்கள், போகலாம். கட்டபொம்மனை கைது செய்து புதுக்கோட்டை வீரர்கள் கைதாவில் உள்ள விசாரணை அரங்கிற்கு அழைத்துச் சென்று மேஜர் மாணவர்களிடம் ஒப்படைக்கின்றனர். காட்சியை உயிருக்கு பயந்தவர்களே உட்காருங்கள், உட்காருங்கள். அகம் அழியவில்லை. உன்னை அழைத்திருந்தால் என்னகமும் அழிந்திருக்கும். அல்லது கட்டபொம்மனும் எட்டப்பனும் தொண்டைமானும் எங்களிடையே பிறவாதிருந்தால் உனக்காவது அகம் உண்டாகாமல் இருந்திருக்கும். நல்லவர்களை திட்டாதே, இன்னுமே கழப்படுகிறாய். உண்மையை கூறு, நாய்களை திட்டாதே என்று. துரையவர்களே, நன்றி ஒரு நாய் ஒன்றுதான், அதுவும் நமக்கு பெருமைதான். இருந்தாலும் உபன்யாசம் சொல்ல அதுவும் சரிதான். அடக்கியாக உங்களைக்குள்ள அடிப்பட்ட இவனுக்கு அரே எட்டப்பா, நீ சொல் பேசாதே. நாவை எடுத்தெறி. வாழ நினைத்தாய், வஞ்சகம் புரிந்தாய், வல்லவனை அளித்தாய், வாழ்ந்து கொள். வீரம் விளையற்றதென்றாய், வீரரை வணங்கினாய், வேண்டுமன பெற்றுக்கொள். கூலி கேட்டாய், கும்பிட்டெழுதாய், கோழையானாய், கூலியை பெற்றுக்கொள். ஆனால் அடுத்தவன் என்னை இகழ வேண்டும், அது உனக்கு இனிக்க வேண்டும் என்று மட்டும் இல்லாதே. நீ காட்டி கொடுத்தாய், நான் காட்டி கொடுக்கப்பட்டேன். நாம் இருவரும் ஒரே மண்ணில் பிறந்தவர்கள். உன்னையும் கேடு வந்து சூழ்ந்திட்டாலும் உணர்ச்சி ரத்தத்தில் எங்கோ இடத்தில் ஒட்டி கொண்டுதான் இருக்கும். அதனால் என் பேச்சுக்குத்தான் இங்கு இடம் உண்டு. ஏற்பது உனக்கு இனிவன்று, ஏனென்றால் உரிமை உண்டு. அவனோ நேற்றிருந்தான், நேற்று வந்தான், இன்றிருப்பான், நாளை போவான் என்ற இலக்கணத்திற்கும் எல்லைக்கும் உட்பட்டவன். இம்மியளவும் நம்மோடு ஒவ்வாதவன். அவன் கத்தி கண்டு கலங்காதே, பேச்சு கண்டு மயங்காதே. இது உனக்கு மட்டுமல்ல, இங்கே எங்களோட சிங்கங்களாய் பிறந்து இங்கு குரங்குகளாய் கூடி நிற்கும் அத்தனை ஈனமற்றவர்களுக்கும் மானமற்ற மனையர்களுக்கும் கூடிக்கொள்கிறேன். சீ, கூறுவதென்ன, காரி உமிழ்கிறேன். நிறுத்து, போதும் பேச்சு. உலக வழியாக நீ ஏதேனும் சமாதானம் குற்றத்தை குறைத்துக்
கொள்ள முடியுமா என்றார். நாங்கள் ஒரு நாயை கொள்வதானால் சட்டப்படி குற்றம் காணாமல் கொள்ள மாட்டோம். நீ விழித்திருந்த எத்தர்கள் நல்லவராக மாறுவதற்குள்ள எத்தனையோ வழிகள் இதுவும் ஒன்று. அறிவேன், ஆகப் போவதையும் அறிவேன். ஊருக்கு பேருக்கு உன் நாடகத்தை நடத்தி காட்டு. நீ குற்றவாளி தானே? அவன் உன்னை கொல்ல தவறிய குற்றவாளி. எனக்கு பேச வேண்டாம். நேர்மையாக சொல்லித்தேவை. உண்மையாலும் பிரச்சனைக்கு நீயே நடக்கவில்லை. கும்படி என்பது பொருட்களை வாங்கவும் விற்கவும் உள்ள ஒரு வர்த்தக ஸ்தாபனம். அதற்குள் அடங்க வேண்டியது பொருள்கள், புருஷர்கள் அல்ல. கடைசியாக வாங்கி இருக்கிற அரசுரிமை. உரிமைகளை வாங்குவதோ விற்கவோ எங்களுக்கு பழக்கம் இல்லை. எவனாவது விட்டிருந்தால் அவனிடம் கேளுங்க கேள்வியை. அவன் உங்களை கேட்க சொல்கிறான். நான் கேட்க சொல்கிறேன், நீ அவனிடமே போய் கேள். மீண்டும் வழக்கு பேச்சு. அது என் கோபத்தை கூறுவதாகும். உணர்ச்சி உள்ளவனுக்கு தான் கோபம் வரும். உனக்கு ஒருவனாக கூறுவது பொய். எதற்கு நடக்கு இருமாப்பு ஏழனும் இத்தியாதி இத்தியாதி உனக்கு மிக மிக அதிகம். எல்லாம் உடன் பிறந்தவை, ஒழியாது, ஒடுக்கப்பட்டது, இறக்காது, நடக்காது, இறங்காது, புறக்க உறக்க மேலும் இறங்காது. எரிக்கும் சூரியன் கூட எங்களை கேட்டு நாம் எதுவும் அந்த கதையெல்லாம் இங்கே விடாதே. அப்படி சூரியனே வேண்டாம் என்று ஒரு ஆணல்ல ஒரு பெண் விரட்டி இருக்கிற கதையெல்லாம் இங்கு ஏராளமாக உண்டு. வேறு ஏதாவது இருந்தால் கூறு. ஏழைய பாளையக்காரர்கள் எல்லோரும் பணிந்து விட்டார்கள், பலன் அடைகிறார்கள். நீ மட்டும் பணியாகத்தான் உனக்கு லாபமா? எல்லோரும் பணிந்த பின் நான் மட்டும் பணியாகத்தான் அது உனக்கு ஒரு நட்டமா? ஆம், பேச தெரிந்தவன், வெறும் பேச்சல்ல, பாசத்தில் மானம் உள்ளவன், வாழ் வீச தெரிந்தவன், வல்லவன். அதனால் தான் வாழ்விழித்து வாழ வேண்டும் என்று இல்லாதிருப்பவன். உருக்க வேண்டிய பொருள் அதனிடம் இரக்கம் காட்டியது தவறுதான். புல்லனே, புசுங்கல் அல்ல. காதல், மானம், வீரம் என்ற கட்டுக்கோப்பிலே வளர்ந்தவன். எங்கள் நாடோ எல்லா வளமும் உடையது. எதற்கும் எவரிடத்திலும் கையேந்தி நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லாத நாடு. வையமும் வானமும் ஒத்துழைக்கும் நாடு. இங்கு பிறப்பவன் எவனும் பேடியாவதில்லை. அவன் இந்த நாட்டின் அசல் வித்தாக இருந்திருக்க மாட்டான். தென்னாட்டு மக்கள் பொன்னாட்டு மக்கள். போர் என்றால் புலியினம், பொங்கித்ததுவும் காதல் என்றால் பூவினம், போல் காக்கும் மானம் என்றால் ஒரே இனம் எங்கள் தமிழினம் என்ற சரித்திரத்திலே வந்தவர்கள். ஆனால் நீங்கள் நாடு பிடிக்க வந்தீர்கள், நரிகை சொந்தத்தை வாழையாட்டுகிறீர்கள். காலம் உங்களுக்கு கருணை காட்டாது. நல்லவர்கள் உங்கள் காலை பிடித்து வாழ மாட்டார்கள் என்பதை மட்டும் நீ புரிந்து கொள். நான் இப்போதே தீர்ப்பு கூற போகிறேன். உயிர் மேல் ஆசையும் நான் உனக்காக ஒருமையாக இருக்கிறேன். நான் மன்னிப்பு கேட்பதா? என் கை கட்டப்பட்டிருப்பது உன் கழுத்து கலட்டப்படாமல் இருப்பதற்காக. என் தாய் கேட்டிருக்க வேண்டும் இதை. அவள் தள்ளாத வயதிலும் பொல்லாத பொழி என பாய்ந்திருப்பாள். என் தம்பி கேட்டிருக்க வேண்டும் இதை. இந்நேரம் உன் பரங்கித்தலை உன் சிங்கள சீமையை நோக்கி பறந்தோடி போயிருக்கும். என் புலவன் கேட்டிருக்க வேண்டும் இதை. அறம் பாடியே உன் ஆவியை கருக்கி இருப்பான். வீரகுல பெண்மணி என் மனைவி கேட்டிருக்க வேண்டும் இதை. இந்நேரம் உன் உடல் பற்றி எரிந்திருக்கும். ஆனால் இன்றோ நாய்களும் பேய்களும் நயவஞ்சக கூடைகளும் ஆசைத்தனமும் வேசித்தனமும் கொண்ட அறிவியல்களும் குடிகேடர்களும் கூடியிருக்க நீயும் பூசாமல் கேட்டுவிட்டு ஒதிய மரம் போல் இழுத்து பேசிவிட்டு ஓனான் குன்று போல் உயிருடன் ஊசலாடி கொண்டிருக்கிறாள். என் தாயே, என் தமிழே, இது உனக்கு நேர்ந்த கதியா எனக்கு நேர்ந்த கதியா? அடே எட்டப்பா, நான் இறக்க போகிறேன். என் புகழ் நிலைக்கும். ஆனால் உனக்கோ ஊரே சொல்லட்டும் போ. விலகிச் செல்லுங்கள். துணிந்தவனுக்கு தூக்கு மேடை பஞ்சுமெத்தை. அன்று நடந்த போரிலே ரத்தம் சிந்து உயிரிழந்த என் வீர மக்களோடு நானும் மடிந்திருக்க வேண்டும். அதை விடுத்து கோட்டையை விட்டு வெளியேறிய எனக்கு இந்த இழிவு சாவு ஒரு நல்ல பரிசு. தம்பி, அஞ்சாத சிந்தனே, இந்த கடைசி நேரத்தில் உன்னை காண துடிக்கின்றேன். என்னால் முடியவில்லை. உலகை புரியும் தமிழ் மண்ணே, உன்னை விட்டு போவதென்றே எனக்கு பெரும் வருத்தம். தருக்கர்கள் சிலரால் நீ தாழ்வுபட்டு இருந்தால் எதிர்காலத்தில் 1000 இளைஞர்கள் உயிர்ப்புடன் தோன்றுவர். உன் உயர்வை உயர்த்துவர். இதுவே என் கடைசி ஆசை.
அனைவருக்கும் நன்றி. நன்றி. இந்த நாடகத்திற்கு